வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு குருபெயர்ச்சி பலன்கள் சித்திரை 31ஆம் தேதி 14/5/2025 மே மாதம் 14ஆம் தேதி என்று புதன்கிழமையில் குருபெயர்ச்சி பலன் என்பது நடைபெறுகின்றது. இந்த பயிற்சியானது உங்களுக்கு காலையில் 7:07 குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து, அதாவது கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5வது இடத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த பயிற்சியில் இருந்து கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குகின்றார். இந்த புதன்கிழமையிலே பயிற்சி என்பது பஞ்சமாதிபதி திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே இருந்து குரு பயிற்சி என்பது புதன்கிழமையிலே நடைபெறுகின்றது. புத்திகாரகனுடைய ராசியிலே இருக்கின்றது. உங்களுடைய 5வது இடத்த அதிபதியும் 5ஆம் இடத்தை நோக்கி வருகின்ற காரணத்தினாலே உங்களுடைய சிந்தனை வாக்குகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான மாற்றத்தை, குரு பயிற்சி என்பது 2-11 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சி என்பது மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது. காரணம், அவருடைய 9வது பார்வை என்பது திரிகோணாவது பார்வை என்பது உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்றது. அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்துக்கு குறைவு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றத்தை குரு பகவானுடைய பயிற்சி 5வது இடத்திலே படம் பெறுகின்றார். கடந்த காலங்களில் 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே இருந்தவர் தற்பொழுது குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது இடத்திலே மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய காற்று ராசியிலே இருக்கின்ற பொழுது அது ஒரு உபய ராசி என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பார்வையும் உங்களுடைய காற்று ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு இதுநாள் வரையில் வெளிநாடு செல்லக்கூடிய அந்தஸ்து உயர்வுகள் கிடைக்காமல் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கின்றது. அவர் 2-11 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, நேத்திரம் கண்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பலம் பெறுகின்ற அமைப்பு. இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 5வது இடத்திலே இந்த குருப்பலம் என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது. சொல்வார்கள் குருப்பலம் கிடைத்துவிட்டால் அனைத்து பலமும் கிடைக்கும் என்று. அந்த பலங்களிலே உங்களுக்கு குருப்பலம் கிடைக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. அந்த 5வது இடத்திலே இருந்து புத்திரஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உங்களுடைய பூர்வத்திலே குலதெய்வங்களிலே அருள் கிடைக்காத நேயர்களுக்கு குலதெய்வங்கள் கிடைக்காத தெரியாத நேயர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே அந்த அற்புதமான உயர்வு அந்தஸ்து என்பது கிடைக்கப் போகின்றது. இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நவகிரகங்களிலே மிகவும் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி மிகவும் அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது குருவின் பார்வை என்பது உங்களுடைய ராசியை மட்டுமல்ல உங்களுடைய 9வது இடத்தை பார்க்கின்றது. 9ஆம் இடம் அவருடைய 5வது பார்வையாக பார்க்கின்றது. 5ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது குழந்தைகளையும் நீங்கள் நினைக்கும் சிந்தனைகளையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாணம், பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய 5வது பார்வையாக கிடைக்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்காத நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம். இந்த துலாம் ராசியை குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது என்பது இந்த 9வது இடம் என்பது உங்களுடைய தகப்பன் சாணத்தை பற்றி குறிக்கக்கூடியது. மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பற்றி குறிக்கக்கூடியது. அவரும் 2ஆம் இடத்திலே தற்பொழுது இருக்கின்ற அமைப்பும் மீண்டும் சுக்கிர பகவான் முயற்சி சாணத்திலேயும் 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் உங்களுடைய 3ஆம் இடத்திலே இருந்து குரு பகவானுடைய பயிற்சி பரிபூர்ணமாக நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் நல்லதொரு அற்புதத்தை. ராகு பகவான் ராசியிலே 22ஆம் தேதி வந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு இனி வருகின்ற ராகு கேதுவினுடைய பயிற்சியாக இருந்தாலும் குரு பகவானுடைய பயிற்சியாக இருந்தாலும் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. ஆனாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்காரே என்று நினைப்பீர்கள். கண்டிப்பாக ராசியை புது பொலிவு புது தும்புடன் இருக்கின்ற பொழுது இங்கே 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பாதசனி பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்ற கிடையாது. அதுவும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே ஓரளவிற்கு விரைய செலவுகள் நடக்கும் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அது ஒரு சிலருக்கு காலிலே ஒரு சிறு வீக்கங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கும். இங்கே முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சிறு தானம் செய்து உணவுகள் அளித்து வந்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கோயில் ஸ்தானங்களிலே இங்கே இந்த காலகட்டங்களிலே 7.5 சனியின் தாக்கத்திலே உங்களுக்கு 2வது இடத்திலே இங்கே பாதசனியாக இருக்கின்ற சனி பகவானுடைய பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடுகின்றதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு வரலாம். குரு பகவானுடைய ராசியிலே சனி பகவான் போகின்ற பொழுது கண்டிப்பாக அதுவும் கும்பராசிக்கு அவர் 2-11 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். தனவாக்கு குடும்பஸ்தானம் அந்தஸ்துகளையும் கொடுக்கின்றது. பொருளாதாரத்தில் ஒரு உயர்வுகளை கொடுக்க வேண்டும் என்றால் குரு பகவான் உங்களுடைய
பிறப்பு ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். ஆனாலும் தற்பொழுது கோச்சாரத்திலே உங்களுடைய திரிகோணத்திலே செல்ல போகின்றதுனாலே கடந்த காலத்தை விட இனி வருகின்ற நாளாக திரிகோணம் என்பது மிகவும் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை பற்றி குறிக்கக்கூடியது. அதுவும் இங்கே இந்த திரிகோணத்திற்கு 80% நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஞானிகளும் சோதிட வல்லுநர்களும் சொல்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த 5வது இடத்திலே செல்ல போகின்ற குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் புது பொலிவு புது தெம்பு பளிச்சென்று தெளிவு, அதாவது ஒரு பௌர்ணமி ஒளியை போன்று இருக்கக்கூடிய ஒரு அளவிற்கு சூரிய பகவான் சந்திர பகவான் இரவில் பௌர்ணமி ஒளியில் எந்த அளவுக்கு மின்னுகின்றாரோ அந்த அளவுக்கு நீங்கள் மின்னுவீர்கள் என்ற அளவிற்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே இருக்க போகின்றது. பஞ்சமசானம் இங்கே குழந்தைகளிலே படிப்பு நிலைகளிலே இதுநாள் வரையில் கொஞ்சம் மந்த நிலையாக இருந்தவர்கள் கூட இனி வருகின்ற நாட்களிலே நீங்கள் அறியாமலே உங்கள் குழந்தைகள் புது பொலிவுடன் காணுவதை காணலாம். அந்த அளவிற்கு குரு பகவானுடைய பயிற்சி என்பது உங்களுடைய 5வது இடத்திலிருந்து பார்க்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதத்தை உயர்வுகளையும் இனி வருகின்ற நாட்களிலே கும்ப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த கும்பம் என்பதை கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியது. இது 11வது இடத்தில் காலபுருஷ தத்துவத்தில் அமைய பெற்றது. இது ஒரு காற்று ராசி. இது சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகளிலே சூறாவளி காற்று என்று சொல்லக்கூடிய தெய்வங்களின் கடாட்சம் ஒரு சில ஏரியங்களிலே கிராமங்களிலே பார்த்தால் கண்டிப்பாக அந்த காற்று திட்டுத்திட்டாக வரும். அந்த அமைப்புகளை பார்க்க முடியும். அந்த வகையிலே இது தெய்வத்தின் கடாட்சம் பொருந்திய ஒரு 11வது இடத்தில் அமையப்பட்ட ராசிக்கார நேயர்களுக்கு குரு பயிற்சி பஞ்சமசானத்தில் இருந்து ராசியை பார்த்து புது பொலிவு புது தெம்பு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 9வது இடத்தை குரு பகவானுடைய 5வது வரையாக பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு இல்லாத நேர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை 9வது இடத்தை பார்க்கின்றது. அதுவும் அஷ்டமசானத்திலே இது நாள் வரையில் பார்த்தது என்பது கஷ்டமில்லை என்று சொல்லலாம். அதிலேயும் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று கொண்டிருக்கிற நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்புகளையும் கொடுத்திருப்பார். 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு மாற்றத்தை இதனால் வரையில் கொடுத்திருப்பார். ஆனாலும் தற்பொழுது 5ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக இருக்கின்ற பொழுது இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு குரு பகவானுடைய இருக்கின்ற அமைப்பு என்பது பஞ்சமசானத்திலே நீங்கள் உங்களுடைய சிந்தனை என்பது ஆன்மீக கடாட்சம் பொருந்திய ஒரு தெய்வ சிந்தனைகளிலே இருக்க போகின்றீர்கள். இனி வருகின்ற நாட்களிலே குழந்தைகளாக இருந்தாலும் இந்த 5வது இடத்திலே இருந்து உங்களுக்கு 11வது இடத்தை பார்க்கின்றார். தன்னுடைய சொந்த வீட்டை எந்த கிரகம் பார்க்கின்றதோ அந்த வீடு பலப்படுகின்றது என்று ஞானிகளும் சோதிட வல்லுநர்களும் சொல்கிறார்கள். அந்த வகையிலே உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடியது. கும்பம் என்பது மண்டல ராசியிலே காலபுருஷ தத்துவத்திலே 11வது ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் எப்பொழுதுமே பொருளாதாரத்திலேயும் ஆசை அபிலாசைகளையும் எதிர்பாராத கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள். இளைய சகோதரர்களாக பிறந்தாலும் கூட மூத்த சகோதரர்களின் உழைப்புகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அளவிற்கு பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதுவும் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி, ஸ்திர ராசி. நிரந்தரமாக உங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு நல்ல உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நிலையும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்திலே 14ஆம் தேதி அவர் செல்ல இருக்கின்றார். குரு பகவானும் உங்களுடைய சூரிய பகவானும் 4ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 5வது இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளிலே இந்த குரு பயிற்சி என்பது செல்கின்றது. அதுவும் ராசியை பார்க்கின்றது மிகவும் அற்புதம். புது பொலிவு புது தெம்பு பளிச்சென்று இருக்க போகிறீர்கள். நம்பு வழக்கு எந்த கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கும்பராசிக்காரர்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடம் ஆசை அபிலாசை மூத்த சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம். இங்கே ஆன்மீக ஸ்தலங்களையும் பற்றி குறிக்கின்றது. இது நெருப்பின் ஹோமம் என்று சொல்லக்கூடிய ராசி தனுசு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தகப்பனார்களின் நிலை, தகப்பனார் கொடுக்காத சொத்து சுகங்கள் கூட இங்கே கிடைக்கின்றது. தகப்பனார்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு இளைய சகோதரர்களாக இளைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்கார நேயர்களுக்கு தகப்பன் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே 9ஆம் இடம் இருக்கின்றது. அங்கே மதிப்பு மரியாதை அந்தஸ்து பற்றியும் குறிக்கின்றது. அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்கள் பொருளாதாரத்திற்காக குழந்தைகளை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்களும் இங்கே இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கின்றது. 5வது இடத்திலே உங்களுக்கு இருக்கின்றது என்பது காற்றாசியை பற்றி சொல்லக்கூடிய அதிபதியும் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது, வீரியம் பெறுகின்றது. குரு பயிற்சி என்பது கும்ப ராசிக்கு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய ஆசையில்
திருப்திகரமாக ஆசை அபிலாஷைகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலே மூத்த சகோதரன் சாணத்திலே இருக்கின்ற சாணங்கள் இங்கே பெரிய மனிதர்களின் அந்தஸ்தும் கிடைக்கப் போகின்றது. குருவின் பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற குரு பகவான் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றார். நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறப் போகின்ற ஒரு அமைப்பு. இங்கே சொத்து சுகங்கள் 4ஆம் இடத்த அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கின்றது. நல்ல மாற்றத்தை உங்களுக்கு குரு பயிற்சி என்பது 9வது இடத்தையும் 11வது இடத்தையும் ராசியையும் 3 பார்வை என்பது அவருக்கு 5, 9 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களை பார்க்கின்ற பார்வை என்பது அவருடைய 7வது பார்வையாக சமசத்தமமாக 11வது இடத்தை பார்க்கின்றது. நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 11வது இடம் கும்பம் என்பது கும்பத்திற்கு 11வது இடம் தனுசு ராசியாக இருக்கின்றது. தனுசு ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கின்ற குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்றது. இதற்கு மேல் உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் கண்டிப்பாக வலுவாக இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் இனி வருகின்ற நாட்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு குரு பயிற்சி என்பது கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இவர் பார்க்கின்ற பார்வை 11ஆம் இடம் பணபர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் 2ஆம் இடமும் பணபர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் தகப்பன் ஸ்தானத்தையும் பார்க்கின்ற பொழுது தகப்பனார் தன்னுடைய குழந்தைகளை விட்டு இளைய குழந்தைகளாக இருக்கின்ற கும்பராசிக்கார நேர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களே கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை இந்த குரு பகவானுடைய பார்வை இங்கே கும்பாபிஷேகம் நடக்கின்ற இடங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இங்கே கோயில் ஸ்தலங்களிலே சுற்றி வருகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே சுற்றி பார்ப்பதற்கும் ஒரு சில தரிசன யோகங்கள் உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய ராசியையும் குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்ற காரணத்தினாலே கும்ப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. அவர் 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதியாக இருந்து 11ஆம் இடத்தை சொந்த வீட்டை பார்க்கின்றதுனாலையும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 9ஆம் இடம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நல்ல மாற்றத்தை குரு பகவானுடைய பயிற்சி கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. குரு பயிற்சி அற்புதத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகின்ற ஒரு பயிற்சியாக பஞ்சமஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்பது குலதெய்வத்தின் அருள் கிடைக்காத நேர்களுக்கும் கூட இந்த காலகட்டங்களிலே குலதெய்வத்தின் அருள் கிடைக்க பெறுகின்ற அற்புதமான மாற்றத்தை கும்பராசிக்கார நேர்கள் இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.